இங்க இவான்ங்கிற ஒருத்தன் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை பிடிச்சு ராஜா கிட்ட கிஃப்ட கொடுக்கலாம்னு இருக்கான். ஆனா சங்கிலியால லாக் பண்ணி இருந்த அந்த ஃபீனிக்ஸ் பறவை கண்ணீர் விட்டதை பார்த்ததும் இவான் உடனே மனசு மாறி அந்த சங்கிலிகளை அவிழ்த்து அந்த ஃபீனிக்ஸ் பறவையை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். அந்த ஃபீனிக்ஸ் பறவை பறந்து போகும்போது இவானுக்காக ஆபத்துல இருந்து காப்பாத்துற ஒரு மந்திர இறக கொடுத்துட்டு போகுது. அரண்மனைக்கு திரும்பி வந்த இவான் ஃபீனிக்ஸ் பறவையை கொண்டு வராததால ராஜா அவனோட தலையை வெட்ட உத்தரவு போடுறாரு. அப்போ கடைசி நேரத்துல அந்த இறகு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இவானுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்த அந்த ஃபீனிக்ஸ் பறவை சடனா அங்க பறந்து வந்து இவானை காப்பாத்துது. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் இவான் தெய்வீக பறவையை அடக்கிய வீரன் எல்லாரும் இவான ஹீரோவா கொண்டாட ஆரம்பிக்காங்க. இதனால அந்த ராஜாவால இப்போ இவானை கொல்ல முடியாம போகுது. ஆனா ஒரு ராஜ்யத்துல ஒரு ஹீரோ தான் இருக்கணும்னு நினைச்ச ராஜா இவான் மேல உள்ளுக்குள்ள பயங்கரமா கோபப்படுறாரு. உடனே பனிமலையோட உச்சியில இருக்க சூரிய இளவரசியை கூட்டிட்டு வர சொல்லி இவானுக்கு உத்தரவு போடுறாரு. அந்த மலையோட உச்சியில யாராலையும் ஓபன் பண்ண முடியாத ஒரு பெரிய பனிக்கதவு இருக்குது. அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது சடனா அவனோட பாக்கெட்ல இருந்த அந்த ஃபீனிக்ஸ் பறவையோட இறகு பறந்து வந்து அந்த பனிக்கதவை உடைச்சி சிதறடிக்குது. அப்படியே சூரிய இளவரசியை அரண்மனைக்கு கூட்டிட்டு வர்றான். ஆனா அவளை பார்த்த உடனே அந்த வயசான ராஜா அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. ஆனா சூரிய இளவரசிக்கு அதுக்கு விருப்பம் இல்லாததால கடலோட இதயம்னு சொல்லப்படுற மோதிரத்தை கண்டுபிடிக்கிறவங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிடுறான். ஆனா அந்த மோதிரத்தை ஒரு பெரிய திமிங்கலம் விழுங்கிருச்சுன்னு கேள்விப்பட்ட ராஜா அதை எடுத்துட்டு வர சொல்லி இவானுக்கு உத்தரவு போடுறாரு. அதனால கடலுக்கு போன இவான் பெரிய சங்கிலிகளால கட்டப்பட்டு கிடந்த அந்த பெரிய திமிங்கலத்தை பாக்குறான். அந்த திமிங்கலம் கண்ணீர் விடுறத பார்த்த உடனே அதை காப்பாற்ற முடிவு பண்றான். உடனே அவனோட குதிரையை கூட்டிட்டு அந்த திமிங்கலத்தோட மூக்கு ஓட்டைக்குள்ள போயிட்டு குதிரையோட ரெக்கைகளால திமிங்கலத்தோட மூக்கை கூச்சப்படுத்துறான். இதனால திமிங்கலம் சடனா ஒரு பெரிய தும்மலை போடுது. உடனே அதை சுத்தி லாக் பண்ணி இருந்த எல்லா சங்கிலிகளும் உடஞ்சி அது சுதந்திரமா போகுது. நன்றி கடனா இவானுக்கு கடலோட இதயம்னு சொல்லப்படுற அந்த மோதிரத்தை ஒரு நண்டு மூலமா கொடுத்துட்டு போகுது. ஆனா மோதிரம் கிடைச்சாலும் இவான் சந்தோஷமா இல்ல. ஏன்னா மோதிரத்தை ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா ராஜா சூரிய இளவரசியை மேரேஜ் பண்ணிக்குவாரு. ஆனா இவானும் சூரிய இளவரசியும் ஏற்கனவே ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால யாருக்கும் தெரியாம சூரிய இளவரசியை கூட்டிட்டு தப்பிச்சு போக பிளான் பண்றான். ஆனா அப்போ ஒரு அதிகாரி இவானை பாத்துறான். இவான் சூரிய இளவரசியோட ரூமுக்குள்ள போனதும் அந்த அதிகாரி ஆட்களோட வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறான். இதனால ராஜா திரும்பவும் இவானுக்கு மரண தண்டனை கொடுக்கறாரு. இவானை காப்பாத்துறதுக்காக சூரிய இளவரசி ஒரு ஐடியா பண்ணி ராஜா கிட்ட அழிவே இல்லாத லைஃபோட ஒரு சீக்ரெட்டை சொல்றான். அந்த சீக்ரெட் என்னன்னா 3 பானைக்குள்ள கொதிக்கணும். ஃபர்ஸ்ட் பானைக்குள்ள கொதிக்கிற வெந்நீரும், செகண்ட் பானைக்குள்ள உரைய வைக்கிற ஐஸ் வாட்டரும், தேர்ட் பானைக்குள்ள கொதிக்கிற பாலும் இருக்கும். ஆனா ராஜா பயந்து போய் இவான முதல்ல அந்த பானைக்குள்ள தள்ளி விட்டுறான். அந்த டைம்ல சூரிய இளவரசி கடலோட இதய மோதிரத்தை அந்த பானைக்குள்ள வீசிடுறான். அதோட சக்தியால இவான் ஃபர்ஸ்ட் பானையை கடந்துறான். அடுத்ததா உரைய வைக்கிற ஐஸ் வாட்டர் பானைக்குள்ள விழும்போது அந்த இறகு பறந்து வந்து அவனை காப்பாத்திடுது. அடுத்ததா அப்படியே 3வது பானைக்குள்ள விழுறான். அப்போ ஒரு ஃபிளவர் எங்க இருந்தோ பறந்து வந்து அந்த பானைக்குள்ள விழுது. இதனால இவான் சேஃபா வெளியே வந்துடுறான். ஆக்சுவலா அவனோட குதிரை பூமியோட எல்லை வரைக்கும் ஓடி இருந்த ஒரே ஒரு மரணத்துல இருந்து காப்பாற்றுற ஃபிளவரை கொண்டு வந்து அந்த பானைக்குள்ள போட்டிருக்கோம். இப்படி 3 டெஸ்டையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த இவானை பார்த்து ராஜா அவரும் அழியாத லைஃப் பெற முடிவு பண்றாரு. உடனே அப்படியே முதல் பானைக்குள்ள குதிச்சிடுறாரு. ஆனா அவர் விழுந்த கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய பபிள் அவரை அப்படியே தூக்கி வானத்துக்கே கொண்டு போகுது. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் இவானை புது அரசரா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அவங்க விருப்பப்படி இவானுக்கும் சூரிய இளவரசிக்கும் நல்லபடியா மேரேஜும் நடக்குது.